ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் 65 மேக் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் மேக் பண்ணியிருந்தேன். அதை உங்களோட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு. ரொம்ப சாஃப்டாகவும் அமைஞ்சிருந்தது, டேஸ்ட்டாகவும் அமைஞ்சிருந்தது. பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட்டு வீடியோவோட லிங்க் மட்டும் கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோஸோட லிங்க்கும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லா வீடியோஸோட லிங்க்கும் கொடுக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி வந்துடுது. அது எந்தெந்த வீடியோஸ்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 500 வீடியோஸ் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஸோ அந்த மெத்தட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால நான் இதில் ஒரு லிங்க் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ் அதில் உள்ள லிங்க் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65 இன்றைக்கி 1/2 kg எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன். இந்த ஸ்பூனால் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். கொஞ்சம் கூடுதலாக, ஏன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் குறைச்சிருந்ததுனால கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டேன். மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் தயிர் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். அதோட ஒரு முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளறி எடுத்து வச்சாச்சு. இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா கீரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வாசத்தோடு இருக்கும் பிரியாணி மெத்தடில் அப்படின்னு சொல்லிட்டு புதினா கீரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த புதினா கீரையோடு நம்ம மேக் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி வாசத்தோட. இப்போ 1 ஹவர் ஊற விட்டாச்சு. பேன் எடுத்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து ஹீட் ஏற விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சிக்கன் 65 போடும்போது கருத்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 by 1 போட்டு எடுத்துட்டேன். நான் இதில் எந்த கலர் பவுடரும் ஆட் பண்ணலை, அதே மாதிரி அஜினோமோட்டோவும் ஆட் பண்ணலை. இது ரெண்டுமே இல்லாமல் தான் மேக் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் பண்ணி ஆட் பண்ணி ஆயிலில் விட்டு வேக விட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன டிப்ஸும் சொல்லிடுறேன். முட்டையை அதிகமாக சேர்த்துடாதீங்க. முட்டை அதிகமாக சேர்க்கும் போது ஒரு மாதிரி நுரத்தள்ளின தன்மையோடு இருக்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம ஒரு முட்டைங்கிறது சரியான அளவு. அந்த மாதிரி மெத்தட்ஸில் எடுத்து மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலில் போடும்போது முறையாக இருந்துச்சுன்னா நமக்கு வேக்காடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதே நம்ம கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று நான் 3/4 பக்குவத்தில் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வெந்தாச்சு. அதே நேரத்தில் 3/4 பக்குவத்தில் எடுத்திருக்கேன். ரொம்ப வேக வச்சிட்டோன்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். அப்போ கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்ட்னஸ்ஸாக வந்துடும். அப்படிங்கும்போது நமக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இதே நேரத்தில் 3/4 பக்குவத்தில் நம்ம எடுத்துட்டோன்னா சிக்கன் உடனடியாக சூடாக சாப்பிடும் போதும் டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த பக்குவத்தில் எடுத்துகிட்டேன். அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டைமும் எடுத்து மேக் பண்ணியும் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ஆயில் அதிக அளவில் ஹீட் பண்ணக்கூடாது. அதனால் நான் உடனே போட்டு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆயிலும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு தடவை ஒரு ஆயில் யூஸ் பண்ணிட்டோன்னா மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். அதே மாதிரி நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஆயில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் பிள்ளைங்களுக்கும் கொடுத்தேன். பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அடுத்தும் வெந்துட்டுருக்கு. ஸ்டவ் பக்கத்தில் மட்டும் நின்று திருப்பி விட்டு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹை அண்ட் மீடியம் இந்த 2 ஃப்ளேம்லேயும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டு வரும்போது மட்டும்தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ சிக்கன் 65 ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ.